ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எதை பற்றி யோசிக்காம என்னுடைய கரங்களை தொட்ட உனக்காகவே உன் வாழ்க்கையில உனக்கான ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் எப்போதும் எனக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தா கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். அடுத்தடுத்து நீ வாழ்க்கையில உயர்றதுக்கும் உன் வாழ்க்கையில முன்னேற்றம் வந்து சேருவதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையா இருப்பேன். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கையோடு முயற்சியை தொடர்ந்து செய்வதுதான். ஒரே ஒரு படி நீ காலை எடுத்து வச்சினா போதும். அடுத்தடுத்து நீ வேகமா நடந்து போறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. நானும் எவ்வளவோ கவலையிலையும் கஷ்டத்துல இருக்கனே வராகி அம்மா, நீ எனக்கு எந்த பதிலும் சொல்ல மாற்றியேன்னு கேட்ட உனக்காகவே இப்போது நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுப்பதற்காகவே என் கையை தொடச் சொன்னேன். இனி நீயும் குழந்தை போல எந்த கவலையும் இல்லாம என்னை முழுசா சரணாகதி அடைஞ்சிரு. சிறு குழந்தைகளை பார்த்திருக்கியா? ஏதாவது ஒரு அடிபட்டாலும் ஏதாவது ஒரு தப்பு நடந்தாலும் அழுகும், ஆனா அடுத்த நிமிஷமே சிரிக்கும். அதுங்க மனசுல கள்ளங்கபடமோ கவலையோ இருக்காது. அதே போல நீயும் எந்த விஷயத்தையும் மனசுல தேங்கி வச்சுக்காம அதை அப்போதே மறந்து விடு. மொத்தமா உன் வாழ்க்கையை என் பொறுப்புல ஒப்படைச்சிடு என் செல்லமே. நீ செய்ய வேண்டியது எல்லாம் உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு பக்தியின் மூலம் ஆர்வத்தின் மூலம் உன்னுடைய வேலைகளை மட்டும் சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உனக்கு எது சரியானதோ அது உன்னை விட இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். உனக்கு தாயாக நான் இருக்கும்போது கண்டிப்பாக நான் உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன்னு நம்பு. நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை இந்த வராகியம்மா உனக்கு அமைச்சு தர்றேன். என் அருளால உன் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் நீ முன்னேற்றம் அடைவது உறுதி என் செல்லமே. என் செல்ல குழந்தையான உனக்கு பயம் என்பதே இருக்கக்கூடாது. வஜ்ரகோஷம் வராகி தாயாக இருக்கும் நான் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து என் பிள்ளைகளுக்கு அறிவுரையையும் அருளையும் கொடுக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ பயப்படலாமோ? உனக்கு என்ன கவலைகள் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் அதை தாண்டி நான் உன்னை காப்பாற்றுவேன்னு நீ என்ன நம்பு. நீ அடுத்தவங்களுக்காக நல்ல மனசோடு செய்கிற எந்த உதவியும் மனசு மகிழ்ச்சியோடு கொடுக்குற எந்த பொருளும் அதற்குரிய பலனை பல மடங்காக உனக்கு கொடுக்கும். நீ கருணையோட மனிதாபிமானத்தோடு செய்யும் உதவிகள் அனைத்தும் நேராக என்னை வந்து சேருமேன் செல்லமே. அதனால அதற்குரிய பலனை நான் நிச்சயம் உனக்கு கொடுப்பேன். சர்வ நிச்சயமாக உனக்கான ஒன்றை, நீ எதிர்பார்த்த ஒன்றை வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக உன் கைகளில் நான் ஒப்படைத்தே தீருவேன். நீ எப்போதும் நல்லதையே நின. நீ எதை பற்றி அதிகமாக தீவிரமாக சிந்திக்கிறியோ அதுதான் உன்னை நோக்கி வரும். அதனால் எப்போதும் நல்ல நிகழ்வுகளை பற்றி யோசி, நல்ல விஷயங்களையும் முன்னேற்றங்களையும் பற்றி யோசி. எல்லாமே உனக்கு சம்பந்தமாக உனக்கு சாதகமாக உனக்கான விஷயங்களாக வெற்றியாக மாறும்படி இந்த வராகியம்மா நான் செய்கிறேன் செல்லமே. உன் மனசில் நீ நல்ல எண்ணங்களோடு இருக்கும்போது நறுமணமான மலர் போல உன் மனசு மனம் வீசும். நல்ல மனசிலிருந்து வரக்கூடிய சுகந்த வாசனை உன் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றும். உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உன் நல்ல விருப்பத்தையும் முன்னேற்றத்தையும் நான் கொடுப்பேன். நீ செய்கிற ஒரு சின்ன உதவி கூட உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக மாறுமேன் செல்லமே. அடுத்தவங்களுக்கு நீ செய்கிற உதவி எவ்வளோ பெருசாக அவங்களுக்கு தோணுமோ அதே போல் நீ சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த வராகி அம்மா நானும் உன் வாழ்க்கைக்கான பெரும் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பின்னோக்கி யோசிச்சு பார்த்தீனா உனக்கு ஒரு உண்மை புரிய வரும். கடந்த காலத்தில் உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு முன்னேறி போக முடியுன்ற எண்ணம் புரிதல் உனக்கு வருமேன்னு செல்லமே. எப்போவுமே கடந்த கால வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களை யோசிக்கக்கூடாது. கடந்த கால வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நம்மளால் முன்னோக்கி கொண்டு போயிட முடியுன்ற நம்பிக்கையை உனக்குள்ள வளர்த்துக்கோ. அதே போல் தற்போதைய சூழ்நிலையையும் ஆழ்ந்து கவனி. வாழ்க்கையின் யதார்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ உண்மையாக நேர்மையாக வாழ ஆரம்பி. உன்னுடைய விருப்பம் என்னவோ அதை இந்த வராகியம்மா நிறைவேற்றி கொடுக்குறேன். ஏன் இப்படி நடந்ததுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காம எது நடந்தாலும் என் வராகியம்மா பார்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையோட அனைத்தையும் கடந்து போக தயாராகு. இந்த வராகியம்மா உன் மனதில் இருக்கும் பயத்தையும் கவலையையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். உன் வாழ்க்கையில் நீ எடுக்கிற முடிவுகள் எல்லாமே
நல்ல முடிவாக நல்ல விஷயமாக உனக்கு சாதகமாக இருக்கும்படி நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் உனக்கான தெளிவான முடிவை நான் காட்டுவேன். நீ எதையும் தன்னம்பிக்கையோடு செய்யும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரும் என் செல்லமே. இடைவிடாத ஆர்வமும் அமைதியான நம்பிக்கையும் உனக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும். எந்த விஷயத்தை நீ மிக பிடிவாதமாக விடாப்பிடியாக செய்றியோ அந்த விஷயத்தில் நிச்சயம் நான் உனக்கு வெற்றியே கொடுப்பேன். உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ எப்போதும் உண்மையாகவும் கவனமாகவும் முழு மனசோடும் ஆழ்ந்த கவனத்தோடும் அர்ப்பணிப்பு உணர்வோடும் பூரணத்துவத்தோடும் செஞ்சாலே அது எனக்கு செய்கிற நன்மை போலதான். அதுதான் உண்மையான ஆன்மீகம். இடத்தை தேடி வந்து கோவிலுக்கு வந்து வணங்குவது மட்டும் ஆன்மீகம் அல்ல. நீ செய்யும் செயலை சிறப்பா வெற்றிகரமா மகிழ்ச்சியா மனசு ஒன்றி அர்ப்பணிப்போட செய்வதும் ஆன்மீகம்தான். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த வேலையை நீ சரியா செய்ய. ஒவ்வொரு நாளும் நான் உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை நீ ஜெயிச்சிடணுமே செல்லமே. இந்த உலகத்துல நான் எப்பவுமே எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நிறைய கஷ்டத்தை கொடுப்பேன். ஏன்னா யார் என் மேல அதிக நம்பிக்கையோட இருக்காங்களோ அவர்கள் எந்த நெருப்பையும் கடந்து வந்துட முடியும். அதற்குரிய தகுதியும் திறமையும் அவர்களுக்கு இருக்கும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் நான் நிறைய சோதனைகளை கொடுத்தேன். அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து வந்து நீ வாழ்க்கையில முன்னேறதுக்கான வாய்ப்பையும் கூட நான் நிச்சயம் கொடுப்பேன் என் செல்லமே. எந்த விஷயத்தை நினைச்சு நீ வாழ்க்கையை வெறுக்கிறாயோ கூடிய சீக்கிரம் அது சரியாகும். இனி எப்போதும் நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்வேன்னு நம்பு. நீ தோல்வி அடையும் போதும் தோத்து போகும்போதும் உனக்கு அடி விழுகும் போதும் நீ தவறி விழுகும் போதும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா அதுக்கப்புறம் நீ பெறப்போகும் வெற்றியும் முன்னேற்றமும் மிக பெரிய அளவுல இருக்கும் என் செல்லமே. உளி சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அந்த உளியை வச்சு அடிக்கும்போது அந்த அடி மிக பெருசாக இருக்கும். ஒரு சிற்பமானது ஒரு பெரிய கல்லானது தம் மேலே உளியை வச்சு அடிக்கும்போது அந்த அடிகளை பொறுத்துக்கிடுச்சுன்னா அந்த மிகப்பெரிய பாறை கூட இரண்டாக பிளந்து விடும் அல்லவா? அதே போலதான் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீ பொறுமையாக இருந்தீனா அந்த உளியை வச்சு செதுக்கி அழகான சிற்பத்தை கொண்டு வருவது போல பாறையாக இருக்கும் உன்னை செதுக்கி அழகான சிற்பமாக அழகான வாழ்க்கையை வாழும்படி நான் செஞ்சிருவேன். நீ கேட்டதையெல்லாம் நிச்சயம் நீ கேட்டது போலவே நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். என் அருளால் நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயம் வெற்றி உண்டாகும். இந்த வராகி அம்மாவின் அருள் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பரிபூரணமாக கிடைக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லார் மீதும் இறக்கப்பட்டு எல்லாருக்கிட்டையும் அன்பா பாசமா உதவி செய்யக்கூடிய நீ ஒருபோதும் ஏமாந்து போகவோ தாழ்ந்து போகவோ நான் விட்டுற மாட்டேன்னு செல்லமே. உன் மனசுல எவ்வளவோ வலிகளும் வேதனைகளும் இருந்தாலும் நீ மற்றவங்க கிட்ட அன்பா கருணையா இரக்கத்தோடு உதவி செய்கிறாய். அப்படி இருக்கும்போது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்ட மாட்டேன். கோபங்கிறதே முட்டாள்தனத்தில் தொடங்கி வருத்தப்படுவதில் தான் முடியும். நீ கோபப்படும் போதெல்லாம் உன்னுடைய எதிரி ஜெயிப்பான், நீ தோத்து போயிடுவேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னுடைய கடந்த காலத்துல நீ கோபத்தினால் அடைந்த பயன் யாதொன்றும் இல்லை என்பதை இப்போதாவது புரிஞ்சுக்கிட்டு கோபப்படுவதை முழுசா நிறுத்திட்டு எப்போதும் அமைதியா இருக்க பழகு. உன் குரல் தான் பெருசுன்னு நீ குரலை உயர்த்தி கத்தி பேசாமல் உன்னுடைய வார்த்தைகளை அன்பா பொறுமையா நன்மைக்காக உயர்த்தி பேசு. நன்மைகளுக்காக நீ பேசும்போது உன் வாழ்க்கையில கண்டிப்பா நல்லதே நடக்கும் அல்லவா? பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு கேள்விப்பட்டிருப்பதானே? உன்னுடைய பொறுமைதான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அற்புதமான விஷயமா இருக்கு. எப்போதும் நீ பொறுமையாக இருந்தினாலே உன் வாழ்க்கையை நான் அழகாக அமைச்சு கொடுப்பேன். நீ சிரிக்கும் போது மற்றவங்களுக்கு உன் முகத்தை பிடிக்கும். மற்றவங்களை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி பார்க்கும்போது உன் முகம் எல்லாராலும் மறக்க முடியாத முகமாக மனசுல பதிஞ்சிடும் என் செல்லமே. உன் மனசுல எப்போ கவலை வந்தாலும் உன் வாழ்க்கையில எப்போ கஷ்டம் வந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்காக இருக்கிறேன்றதை மறந்துடாதே. எல்லா பிறவிகளிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழி காட்டிக்கிட்டே இருப்பேன். அந்த நம்பிக்கையை மட்டும் நீ கைவிற்ற வேண்டாம். இப்போதைய சூழ்நிலைகளை மட்டும் வச்சு உன் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு நீ யோசிக்கவோ எடை போடவோ கவலைப்படவோ அவசியம் இல்லை. கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலைகள் மாறும். அனைத்தையும் சரி செய்ய இந்த வராகி அம்மாவும் வருவேனேன்னு செல்லவே. நீ தனியா இருக்க, உனக்காக யாருமே இல்லை,
நீ எப்படி வாழ்க்கையை வாழப்போன்றன்ற கவலை உனக்கு வேண்டாம். நீ அனாதையாகவோ தனியாக தவிக்கும்படியோ கஷ்டப்படும்படியோ கண் கலங்கி அழுகும்படியோ இந்த வராகியம்மா விட்டுற மாட்டேன். நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை நிச்சயம் சரி செய்து தருவேன். நீ யாரை ரொம்ப பிடிச்சு விரும்புறியோ, யாரை நேசிக்கிறியோ, அவர்கள் உன்னை காயப்படுத்தவே மாட்டாங்கன்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதே. ஏன்னா உன்னுடைய எதிரி உன்னை காயப்படுத்துவதை விட சில நேரங்களில் உனக்கு பிடிச்சவங்க தான் உன் மனசை அதிகமாக காயப்படுத்துவாங்க. நீ எந்த பொருளின் மீது, எந்த உறவின் மீது அதிக விருப்பம் கொள்கிறாயோ, பற்றுதல் கொள்கிறாயோ, அதுதான் அவங்க தான் உன் துன்பத்துக்கு முதல் காரணமாக, மூல காரணமாக இருப்பாங்க என் செல்லமே. அதனால தான் எதன் மீதும் அதிக பற்றோ பாசமோ நம்பிக்கையோ வைக்காதன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் என்னை தவிர வேறு எதுவும் நிலையானதல்ல. இந்த வராகி அம்மா மீது மட்டும் உன்னுடைய எதிர்பார்ப்பும் கட்டுப்பாடும் இருக்கட்டும். எந்த விதத்திலும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்வேன். உன் மேலே அன்பு செலுத்த இந்த வராகி அம்மா மட்டுமே இருக்கேன் என்பதை புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் இருக்காதல்லவா? ஒரு பக்கம் நீ அடுத்தவங்க பொருளை அபகரிக்க நினச்சினா, இன்னொரு பக்கம் உனக்கு சொந்தமான பொருள் உன்னை அறியாமலேயே உன்னை விட்டு விலகி போயிடும். அதே போல் அடுத்தவனை ஏமாற்றி நீ 1 ரூபாய் சம்பாதிச்சினா, உன் வாழ்க்கையிலேருந்து நீயே எதிர்பார்க்காத வகையில் 1000 ரூபாய் உன்னை விட்டு விலகி போகும். அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் 100 மடங்கு அதிகமாக உன் வாழ்க்கையிலிருந்து நீ இழக்கும்படி நடக்கும் என்று செல்லவே. எப்போதும் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் முக்கியம். நீ உடம்பளவில் செயலளவில் அடுத்தவனுக்கு தீங்கு செய்யும்போது அது மனசளவில் உனக்கு மிகப்பெரிய தீங்காக வந்து சேர்ந்துடும். அதே போல் மனசளவில் அடுத்தவனுக்கு நீ கெடுதல் செய்யும்போது, அடுத்தவனுக்கு ஏதாவது கெட்டது செய்யும்போது, ஏமாற்றும் போது அதுவும் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் விதமாக உனக்கு உடல் இழப்பை கூட கொடுத்துருமே செல்லமே. அதனால தான் எப்போதும் நல்லதையே நினச்சி நல்ல மனசோட நல்ல செயல்களை செய்ய நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த பிரபஞ்சத்தின் உண்மை என்ன என்பதை இப்போது தெளிவாக புரிந்து கொண்டு விட்டாயல்லவா? எப்போதும் நீ எல்லாருக்கும் நல்லதை செஞ்சினா அது உனக்கு நன்மையாக வந்து சேரும். கெட்டதை செஞ்சினா அது பல மடங்கு கெடுதலாக உன் வாழ்க்கையிலே நடந்துடும். அதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை செய்ய பழகு. உனக்காக நான் எதை படைச்சி வச்சிருக்கனோ அதை யார் தடுத்தாலும் கண்டிப்பாக உன் கைகளை நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன். நான் உனக்கு தரப்போகிற நல்லதையும் நன்மையையும் இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் தடுக்க முடியாது. உனக்கான அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேருமென என் மேலே நம்பிக்கை வை என் செல்லம்.